ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்க்கிங் ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். 15 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலா எங்க போனாலும் சரி, ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல டிராப்புக்கு போனாலும் சரி, இல்லைன்னா ஷாப்பிங் மால் போனாலும் சரி, ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து டிராப் பண்ணிட்டு வெளியில போயிடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 0 rupees. நான் உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் 1 ஹவருக்கு உண்டான ஃபீஸ் நான் கொடுத்துடணும். நான் 16 மினிட்ஸ் ஆச்சுன்னா கூட நான் வந்து 1 ஹவருக்கு உண்டான ஃபீஸ் நான் கொடுத்துடணும், 100 rupees. ஓகே. இப்போ 1 hour 5 minutes, அதாவது 65 மினிட்ஸ் ஆகுது. அப்போ ஐ ஹவ் எக்ஸீடட் 1 hour இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 100 rupees, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 150 ரூபாய். ஸோ 65 மினிட்ஸ்னா 100 பிளஸ் 150, ஸோ 250 rupees பே பண்ணணும். இப்போ 150 மினிட்ஸ், 150 மினிட்ஸ்னா 1.5 hours இல்லையா? 1.5 hour அப்படின்றப்போ சாரி 2.5 hours, 2.5 hoursன்றப்போ ஃபர்ஸ்ட் ஹவருக்கு 100, அடுத்த 2 hours தான் கால்குலேட் ஆகும். ஸோ 150 பிளஸ் 150 300, ஸோ டோட்டலி 400 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2.5 hours நான் ஸ்பெண்ட் பண்ணனா 400 rupees பே பண்ணணும். 15 மினிட்ஸ் மட்டும் இருந்தேன்னா எதுவுமே பே பண்ண வேண்டாம். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இதுக்கு நம்ம கோட் எழுதுவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கெட் த என்ட்ரி டைம் அண்ட் எக்ஸிட் டைம் ஃப்ரம் கஸ்டமர் ஆஸ் இன்புட். ஸோ ரெண்டுமே இன்புட்டா வாங்கணும். யார் யாருக்கெல்லாம் இந்த பார்க்கிங் சிஸ்டம் இதுக்கு முன்ன பின்ன தெரியாது, இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஃபீஸ் இருக்கு அப்படின்றது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்றது எத்தனை பேர்? ஷாப்பிங் மால்லயோ ஏர்போர்ட்லயோ எங்கேயோ இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்படுறேன். யாராவது இருக்கீங்களா? ரேஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, ரைட், இருக்கீங்க. ஸோ பொதுவா இப்போ ஏர்போர்ட்டுக்கோ இல்லைன்னா ஷாப்பிங் மால்க்கோ காரோ பைக்கோ எடுத்துட்டு போறோம்னா உள்ள என்டர் ஆகும் போதே ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த ஸ்லிப்ல என்ன இருக்கும் அப்படின்னா என்ட்ரி டைம். நான் இப்போ கரண்ட் டைம் இல்லையா? இப்போ கரண்ட் டைம் வந்து 8:13 ஆகுது. 8:13ன்னு டேட் பிரிண்ட் ஆயிருக்கும், டைம் டேட் டைம் பிரிண்ட் ஆயிருக்கும், வண்டி நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்லிப்பை நான் பத்திரமா வச்சிருக்கணும். உள்ள என்டர் ஆகும் போதே இதை கலெக்ட் பண்ணிடுவாங்க நிப்பாட்டி. கையில டோக்கன் கொடுத்துருவாங்க, ஃபீஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போயிட்டு மால்குள்ள போறேன்னா படம் பாக்குறதுனாலும் சரி இல்ல பர்ச்சேஸ் பண்றதுனாலும் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வெளியில வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னா எக்ஸிட்ல அந்த டோக்கனை கொடுக்கணும். ஸ்லிப் ஒன்று கையில கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்பை கொடுக்கணும். அந்த ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணி அதுல ஏற்கனவே என்ட்ரி டைம் இருந்திருக்கும் இல்லையா? 8:13க்கு நான் உள்ள வந்திருக்கேன், என்ட்ரி டைம் இருக்கும். நான் எக்ஸிட் ஆகும் போது அந்த டைமை கால்குலேட் பண்ணி டைம் டிஃபரன்ஸ் பார்த்து நான் உள்ள எவ்வளவு நேரம் இருந்திருக்கேன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? நான் 8:30 மணிக்கு வந்திருக்கேன், 9 மணிக்கு வெளியில போறேன்னா தட் மீன்ஸ் அரை மணி நேரம் நான் உள்ள ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ அந்த அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபீஸோ அதை வந்து சிஸ்டம் கால்குலேட் பண்ணி சொல்லும், அதை வந்து நம்ம பே பண்ணிடணும். எக்ஸிட்ல தான் பே பண்ணணும். பொதுவா நம்ம பைக் ஸ்டாண்ட்ல எங்கேயோ கொடுக்க பைக்கை நிப்பாட்டுறோம் காரை நிப்பாட்டுறோம் அப்படின்னா பார்க் பண்ணும் போதே டோக்கன் வாங்கிடுவோம் இல்லையா? அப்பவே பணம் கட்டிடுவோம். பட் மால்லயும் ஏர்போர்ட்லயும் அப்படி கிடையாது. உள்ள என்டர் ஆகும் போது ஸ்லிப் கொடுத்துருவாங்க, அதுல வண்டியோட நம்பரும் டைமும் இருக்கும். வெளியில வந்து ஒன் செகண்ட், வெளியில வரும்போது அதுக்கு ஃபீஸ் கட்டணும். கால்குலேட் பண்ணி மிஷின் சொல்லும், அதை நம்ம பணம் கட்டிட்டு வெளியில வந்துடணும். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும். சரியா? ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வில் ரைட் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ். இதுல யூசர் கிட்ட இருந்து டைம் வந்து இன்புட்டா வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்ட்ரி டைம் அண்ட் எக்ஸிட் டைம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், பைத்தான்ல டைம் எப்படி இன்புட்டா வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? அதுக்கு ஐ எம் கோயிங் டு ஷேர் அனதர் ஸ்கிரீன். ஃபுல் ஸ்கிரீன் தெரியலையா? ஐ வில் ஸ்டாப் பிரசன்டிங், ஐ வில் பிரசன்ட் ஒன் மோர் டைம். Screen 2. ஸோ நான் என்ன
சர்ச் பண்றேன் அப்படின்னா பைத்தான் ஸ்ட்ரிங் டு டேட் டைம். இதுல மோஸ்ட்லி என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதுல எனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ரைட். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி வில் ஸ்டார்ட் ரைட்டிங் த ப்ரோக்ராம். யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணும் இல்லையா? யூசர் கிட்ட இருந்து என்ன இன்புட் வாங்க போறோம்? இன் டைம் str ஸ்ட்ரிங்ல தான் வாங்க போறோம் இல்லையா? என்ட்ரி டைம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் வாட் இஸ் யோர் என்ட்ரி டைம். அதை வந்து சம் ஃபார்மேட்ல நம்ம என்டர் பண்ண சொல்லும். இப்போ யூசர்கிட்ட வந்து இப்போ டைம் டேட் டைம்னா எப்படி போடுவோம்? 2024 ஹைஃபன் இன்னைக்கு டேட் மாசம் 10/04 டைம் வந்து 8:16 PM இல்லையா? திஸ் இஸ் த இன்புட். இது நான் ஒரு ஃபார்மேட்ல நான் போட்டிருக்கேன். இதையே வேற மாதிரி இப்படி எழுதலாம். /10/04/2016 இப்படி போடலாம். 2024 ஹைஃபன் அக்டோபர் ஹைஃபன் 04 08/16 PM. இது எல்லாமே ஒரே டைம் தானா? ஒரே டேட் டைம் தானா? ஆனா வேற வேற நொட்டேஷன்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் இல்லையா? ஒன்னு ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, பொதுவா கம்ப்யூட்டர்ல இயரை வந்து கேபிட்டல் ஒய்ல டினோட் பண்ணுவாங்க. ஸோ இயர்ல இப்ப 4 கேரக்டர் இருக்கு. ஸோ YY. மந்த் வந்து கேபிட்டல் M. ஓகே. மினிட்ஸ் வந்து ஸ்மால் m. அடுத்து டே வந்து டிடின்னு நினைக்கிறேன், வீல் செக் இட். அதுக்கப்புறம் ஹவர்ஸ் கேபிட்டல் H போட்டோம்னா 24 ஹவர்ஸ், ஸ்மால் H போட்டோம்னா 18 ஹவர், ஐ மீன் 12 ஹவர்ஸ். ஸோ நான் இப்போ கேபிட்டல் H போட்டுக்கிறேன். 24 ஹவர்ஸ் கிளாக். மினிட்ஸ் வந்து MM. செகண்ட்ஸ் தேவை கிடையாது, செகண்ட்ஸை நான் இக்னோர் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன். இப்படிதான் வந்து பொதுவா ஒரு சிஸ்டம்ல டைம் ஃபார்மேட் அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க. YYனா இயரு, MM கேபிட்டல் MMனா மந்த்ஸ், அப்புறம் டேட் ஆக்சுவலி டேட்டு, கேபிட்டல் MMனா மந்த், ஸ்மால் MMனா மினிட்ஸ். ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த ஃபார்மேட் இல்லையா? இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபார்மேட்ல இல்ல. ஸ்மால் HH. இந்த AMPMக்கு என்ன சொல்லுவாங்க? Z சொல்லுவாங்களா? நம்ம கூகுள்ல பார்ப்போம். டேட் ஃபார்மேட்ஸ். ஸோ நீங்க கூகுள்ல தேட வேண்டியது இதுதான், டேட் ஃபார்மேட்ஸ். கேபிட்டல் எம்னா மந்த், கேபிட்டல் டினா டே, கேபிட்டல் ஒய்னா இயர் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்த 3 லைன் வந்து ஆக்சுவலி காம்பினேஷன் தான். ரைட். அடுத்து டைம் ஃபார்மேட். டைம் ஃபார்மேட்டிங் இருக்கா? இதுல டேட் ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கு. டைம் ஃபார்மேட் கூகுள்ல நீங்க இப்படிதான் தேடணும். ஸோ இந்த டேட் டைம் ஃபார்மேட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் டு பைத்தான். இது வந்து இட் இஸ் ஸ்டாண்டர்ட். இயர், மந்த், டே, ஹவர், மினிட், செகண்ட், AM/PM ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன போடணும்? AM/PM நாட் அலவுடு. ஓகே. AM/PM போடுறதுக்கு என்ன போடணும்? லெட்ஸ் செக்.
ஸோ இந்த மாதிரி நீங்க கூகுள்ல தேடும் போது என்ன தேடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைம் இஸ் பேஸ்ட் ஆன் 12 hour சிஸ்டம், ஏஎம் ஆர் பிஎம், எக்ஸ்எம்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரக்கிள். ஸோ 12 hour டைம் ஃபார்மேட் இன் விண்டோஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிபிக் டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் அதனால இப்படியே நான் தேடுறேன். இதுல என்ன போட்டிருக்காங்க? ஸோ டிடி, எஸ்எஸ்னா செகண்ட்ஸ், டிடின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஏஎம் ஆர் பிஎம். ஓகேவா? திஸ் இஸ் டி. ஸோ இந்த இடத்துல நான் ஏஎம் பிஎம் கொடுக்கறதுக்கு டிடி. ஸோ 2024 அது வந்து YY 4 கேரக்டர். அதுக்கப்புறம் இங்க ஹைஃபன் போட்டிருக்கேன், அதே ஹைஃபன் இங்க. அடுத்து ஹைஃபன் இருக்கு, அதே ஹைஃபன் இங்க. அதுக்கப்புறம் ஹவர்ஸுக்கும் டேட்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த டேட்டு. அதுக்கப்புறம் கோலன் இல்லையா? இந்த ஃபார்மேட் அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் 4Y, இயர் 4 கேரக்டர் இருக்கு, ஸ்லாஷ் மந்த் ஸ்லாஷ் டே ஸ்பேஸ். இது வந்து 24 hours கிளாக் இல்லையா? கேபிட்டல் HH கோலன் மினிட்ஸ். இதுல ஏஎம் பிஎம் வராது, ஏன்னா 24 hour கிளாக்ல நம்ம ஏஎம் பிஎம் போட மாட்டோம் இல்லையா? தட்ஸ் ஹவ் இட் கெட்ஸ் ரெப்ரசன்டட். இதுல YY அக்டோபருக்கு ஐ திங்க் எம் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 3 M போட்டோம்னா இது லெட்டர்ஸ்ல ஸ்பெசிஃபை ஆகும். டிடி ஸ்பேஸ் ஹவர்ஸ் கோலன் மினிட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் இல்ல, அதனால கோலன் எஸ்எஸ் நான் போடல. அதுக்கப்புறம் டிடி இந்த மாதிரி போட்டோம்னா இது 3வது ஃபார்மேட். ஸோ இதுல ஏதோ ஒரு ஃபார்மேட்டை நான் எடுத்துக்கணும். யூசர் இருந்து வாங்கும்போது ஸ்ட்ரிங்கா தான் வாங்குவோம் இல்லையா? அப்போ யூசர் கிட்ட we should ask the user to enter in some specific format. So அதுக்கு I will take second format as example. Okay, what is your entry time? bracketல enter in format. சில வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது நீங்க பர்த்டே ஏதாவது டைப் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இந்த ஃபார்மேட்ல போடுங்க, என்டர் யுவர் டேட் இன் திஸ் ஃபார்மேட் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டர்னலி அதை இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான் அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது ஸ்ட்ரிங் வாங்கியாச்சு, ஆனா எதுக்காக நான் இதை டேட் டைமா கன்வெர்ட் பண்ணணும்? இப்ப நார்மலா 2 ஸ்ட்ரிங்கை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? இப்போ டேட்ன்றது இட்ஸ் லைக் நம்பர். ஒரு இப்போ 8:30க்கும் 8 o'clock நடுவுல எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 30 minutesன்றது உங்களால சொல்ல முடியும் இல்லையா? 8 மணிக்கும் 9 மணிக்கும் நடுவுல எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 1 hour, அது உங்களால சொல்ல முடியும். ஸோ இந்த 2 டேட் டைம் கொடுத்தா உங்களால எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ 1 அக்டோபருக்கும் 1 நவம்பருக்கும் எவ்வளவு டே டிஃபரன்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். 30 நாளா 31 நாளா? 31 நாள். ஸோ 2 டேட் டைம் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா அதை வச்சு உங்களால ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் வாங்கி இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு என்னால மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு கன்வெர்ட் த ஸ்ட்ரிங் டு டேட் டைம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை டேட் டைமா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு கூகுள்ல பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்க கூகுள்ல நிறைய தேட பழகணும். கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு கமான் டேட் டைம் இன் பைத்தான். ஸோ பைத்தான்ல ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எப்படி டேட் டைமா ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது? ஸோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்றது இன்னொரு வெப்சைட் விச் ஐ லைக் வெரி மச். ஸோ ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, W3 ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல இன்புட் நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா அவுட்புட் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றோம்?
ஸோ தெர் இஸ் அ சாம்பிள் கோட் கன்வெர்ட் டேட் டைம் கொடுத்தோம்னா டேட் டைம் இது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுதா? இல்ல, ஸ்ட்ரிங் இன்புட்டா வாங்கியிருக்காங்க, அதை வந்து டேட் டைமா கன்வெர்ட் பண்ணுது. திஸ் இஸ் த கோட். ஓகே, டேட் டைம்னு ஒரு பேக்கேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் சிஸ்ன்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா? மேல இம்போர்ட் சிஸ் இப்படி ஒண்ணு போட்டோம், ஞாபகம் இருக்கா? சோ அது வந்து என்னன்னா சிஸ்டம்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை இம்போர்ட் பண்றதுக்கு பண்ணோம் இல்லையா? சோ இப்போ நான் வந்து டேட் டைம் இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம். சோ இது வந்து இன்னொரு பேக்கேஜ். இது வந்து எதுக்குன்னா நான் டைம் ஆபரேஷன் பண்ணணும், டேட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரெண்டு டேட்டையோ ரெண்டு டைமையோ வச்சு நான் ஏதோ ஒன்று கம்பேரிசன் பண்றேன். இப்போ சில வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து என்னன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் இன்னைக்கு டேட்டும் கொடுத்தோம்னா என்ன வயசு, எத்தனை வயசாயிருக்கு, எத்தனை மாசம் ஆயிருக்கு, எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்றத கிளியரா சொல்லும் இல்லையா? அது வந்து என்னன்னா தே ஆர் பார்சிங் டூ டிஃபரெண்ட் டேட்ஸ். அதை கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு கால்குலேஷன் இப்படிதான் நடக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்க, டேட் டைம் டாட் எஸ்டிஆர்பி டைம், அதுக்கப்புறம் அதுல ஃபார்மேட் கொடுக்குறாங்க இல்லையா? ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் லைன். ஃபார்மேட் முதல்ல ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்றாங்க இல்லையா? ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் ஃபார்மேட். ஃபார்மேட் வந்து ஆக்சுவலி நானே கொடுத்துக்கிறேன். ஃபார்மேட்ன்றது கீவேர்டு போல இருக்கு. நான் டேட் ஃபார்மேட்னு கொடுத்துக்கிறேன். டேட் ஃபார்மேட் ஈக்குவல் டு ஐ வில் கிவ் திஸ் கம்ப்ளீட்லி. செகண்ட் ஒன் தான் எடுக்க போறோம்னு சொன்னேன் இல்லையா? ஐ வில் காப்பி அண்ட் கிவ் திஸ். அதுக்கப்புறம் டேட் டைம் டாட் எஸ்டிஆர்பி டைம் இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்புட் வந்து ஒரு டேட் டைம் ஸ்ட்ரிங், ஃபார்மேட் ஸ்ட்ரிங், அவுட்புட் வந்து டேட் டைம். ஓகே, இன்புட் வந்து எஸ்டிஆர் என்ட்ரி டைம், ஏன்னா இதுதான் இன்புட்டா வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங்கா கொடுக்க வேண்டிய டைம், அதுக்கப்புறம் ஃபார்மேட் டேட் ஃபார்மேட். அதாவது நான் ஒரு ஸ்ட்ரிங்க ஒரு டேட்டா நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குற இன்புட் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றது நான் சொல்லணும். ஏன்னா தப்பான ஃபார்மேட்ல கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு டேட் எழுதுறோம் அப்படின்னா என்ன போடுவோம்? 04/10/2024 அப்படின்னு கொடுப்போமா? இதுவே அமெரிக்கன்ஸ் எழுதும் போது மந்த் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, 10/04/2024. இது தெரியுமா? அமெரிக்கன்ஸ் மந்த் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, தெரியுமா? தெரியாதா? ஓகே, சோ நீங்க எப்பயுமே ஒன்ஸ் ஆபீஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா மத்த ஜியோல, அதாவது மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா கண்ட்ரியும் வந்து நம்மள மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து 1 lakh rupees எழுதுறோம்னா 1,00,00,000 இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? நம்ம இப்படி எழுதுவோம். அமெரிக்கன்ஸ் இப்படி போட மாட்டாங்க. அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு இட்ஸ் 100,000, அங்க ஒரு கமா இருக்காது. நம்ம இதுவே வந்து 10 lakhs போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? அமெரிக்கன்ஸ் இப்படி போடுவாங்க, இட்ஸ் 1 million. 10 lakhன்னு போடும்போது இட்ஸ் 1 million. சோ அவங்களோட நம்பர் சிஸ்டம் வேற, நம்மளோட நம்பர் சிஸ்டம் வேற, சரியா? சோ இது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும், ஃபார்மேட்டும் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். அதனாலதான் we are sticking to some standard format. இந்த மாதிரி ஃபார்மேட்ல நான் இன்புட்டா வாங்குறேன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒரு டேட்டா என்கிட்ட என்டர் பண்ண சொன்னா நான் இப்படி என்டர் பண்ணுவேன், இதே டேட்டா அமெரிக்கன்ஸ் கிட்ட என்டர் பண்ண சொன்னா இந்த மாதிரி என்டர் பண்ணுவாங்க. பட் ரெண்டுமே தப்பாயிரும் இல்லையா? இதுல நம்மளோட லாங்குவேஜ்ல இது வந்து 4th October, நம்மளோட லாங்குவேஜ்ல இது April 10. both are different. ஆனா அமெரிக்கன்ஸ்க்கு இது April 10 கிடையாது, இது 4th of October, ரைட்? இது வந்து அமெரிக்கன்ஸ்க்கு April 10. சோ ரெண்டுமே சேம் கிடையாது. அதனால we are sticking to one standard format. சோ யூசர் கிட்ட நான் கேட்கும் போது
இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். ஸோ யூசர் ஷுட் ஆல்வேஸ் என்டர் இன் திஸ் ஃபார்மேட். அது பண்ணலன்னா எரர் வரும். ரைட். ஸோ இதுல என்ட்ரி டைம் ஈக்குவல் டு அந்த டைமை கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். பிரிண்ட் என்ட்ரி டைம். ஸோ இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். நான் ஒரு சாம்பிள் இன்புட் நான் கொடுக்க போறேன். அதுக்கு அவுட்புட் கரெக்டா பார்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சரியா? என்டர் டைம் 2024/11/16 ஸ்பேஸ் ஹவர் 08:11. இந்த மாதிரி ஏதோ சம் டைம் நான் போடுறேன். ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கேன். does not match yy. ஓகே, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லுது. அப்போ வில் கோ பேக் டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். இதுல ஃபார்மேட்டுக்கு ஆக்சுவலி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இல்லையா? பர்சன்டேஜ் பி, பர்சன்டேஜ் டி. ஸோ பொதுவாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இது இந்த மாதிரி தான் போடுவாங்க, ஒய்னு போடுறாங்க. பட் பைத்தான்ல இட்ஸ் அ டிஃபரன்ட் சின்டாக்ஸ், பர்சன்டேஜ் ஒய். ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போனா இப்படிதான் போடணும் அப்படின்றது கீப் இட் இன் மைண்ட். பட் பைத்தான்ல தே ஹேவ் டிஃபரன்ட் சின்டாக்ஸ். பர்சன்டேஜ் ஒய், பர்சன்டேஜ் எம், ரெண்டுத்துக்கும் நடுவுல ஸ்லாஷ் இருக்கு இல்லையா? ஸ்லாஷ் ஒரு ஒய் தான் போட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஒய் ஸ்லாஷ் பர்சன்டேஜ் எம் ஸ்லாஷ் பர்சன்டேஜ் டி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பர்சன்டேஜ் ஹவர் கோலன் பர்சன்டேஜ் மினிட். இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே கொடுத்தது வருதா? வரல. ஸோ நான் மேல போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஐ வில் என்டர் த சேம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ என்ன சொல்லுது? சந்தியா, நீங்க கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க போல. ரைட். ஸோ டி வந்து கரெக்டான இது இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஸ்மால் டி. ஸ்மால் டியா? ஐ வில் செக் அகைன். ஐ போட்டிருக்காங்களா? டி, ஸ்மால் டி தான். பட் இது ஏன் டிஃப்ரெண்டா காட்டுதுன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் ட்ரை இட் அவுட். திரும்ப என்ன சொல்லுது? y ஸ்லாஷ் பர்சன்டேஜ் எம். ஓகே, ஸோ நான் போட்டதுல சம்திங் இஸ் நாட் ரைட். அப்போ நான் பார்த்த வெப்சைட்ல எனக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா இதுல இருக்கிறத நான் அப்படியே போட்டிருக்கேன். டிசம்பருக்கு பர்சன்டேஜ் பி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டி ஃபார் டேட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ஒய் 4 இது இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஐ. ஓ, ஐன்றது டைமா? ஓகே, ஐ, அதுக்கப்புறம் கேபிட்டல் எம். ரைட். அப்படின்னா நானும் வந்து ஐ போடுறேன், கேபிட்டல் எம். இதுல வந்து ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டான இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பின்றது ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு போட்டிருக்காங்க, அது நமக்கு தேவையில்ல. ஐ வில் ரன் திஸ். பேஸ் என்டர். ரீடெஃப். ஓ, ஸ்மால் எம் இல்லையா? ஐ திங்க் இட் ஷுட் பி ஸ்மால் எம். ஸோ நான் பைத்தான்ல முன்ன பின்ன இந்த மாதிரி டேட் டைம் நான் பார்ஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. இப்போ உங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன். இது ஒர்க் ஆயிடுச்சு. இது ஒர்க் ஆயிடுச்சு.
ஸோ நான் கொடுத்த அதே இன்புட் தான் வந்திருக்கா. 2024 11 16 ஓகே, 2024 11 16 8 11 8 11 00. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்புட்ல ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், ஆனா அவுட்புட்ல எனக்கு ஹைஃபன் போட்டு பிரிண்ட் ஆகுது. என்ன காரணம்னா என் சிஸ்டம்ல நான் வந்து டிஃபால்ட்டா டேட் டைம் இப்படிதான் காட்டணும் அப்படின்றத நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் பேனல்ல போனீங்கன்னா ரீஜனல் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதுல இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கும். எப்படி வந்து டேட் டைமை டிஃபால்ட்டா பிரிண்ட் பண்றது அப்படின்றது உங்க கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் பேனல்ல இருக்கும். ஸோ இதே ப்ரோக்ராம உங்க எல்லா கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இட் மே பிரிண்ட் டிஃபரெண்ட் அவுட்புட். காரணம் வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிஸ்டம் செட்டிங்ஸ். என்னோட சிஸ்டம் செட்டிங்ல நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன், அதனால இப்படி பிரிண்ட் ஆகுது. இப்ப நான் வேற வச்சுட்டேன்னா எனக்கு வேற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? 1 minute. I will open control panel. அதுல regional settings. ஸோ இந்த மாதிரி ரீஜனல் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதுல நான் டைமுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் வச்சிருக்கேன் இல்லையா. சப்போஸ் இதை நான் வந்து இப்போ லாஸ்ட் ஒன் இருக்கு, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் நான் மாத்திட்டு அப்ளை கொடுத்துட்டு ஐ எம் ரன்னிங் இட் அகைன். மாறணும். மாறலையா? ஓகே, லாங் டேட் இதையும் மாற்ற வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். Where is the separator? சரி, இதெல்லாம் மாத்துறதுக்கு இங்கிலீஷ் இந்தியா இருக்கு இல்லையா, ஐ வில் மேக் இட் இங்கிலீஷ் யூஎஸ். அப்ளை பண்ணிட்டு இதை நான் திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன். ஓ, ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிரிண்டிங் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ யூஸ்வலி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கொடுக்கும்போது இது சிஸ்டம் லோக்கல் டைம் எப்படி இருக்கோ லோக்கல் இந்த மாதிரி ரீஜன் செட்டிங்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து நான் கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் பேனல்ல இருந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் ஆகும், பட் இட் இஸ் பிரிண்டிங் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். அதையும் நான் காட்டுறேன். ஐ வில் கூகுள் அண்ட் ஷோ யூ. இப்போ நான் டிஃபால்ட்டுக்கே நான் செட் பண்ணிடுறேன். வி ஆர் இன் இந்தியா, ரைட்? ஸோ இங்கிலீஷ் நான் ஸ்டாண்டர்ட் இந்தியா வச்சுட்டேன்னா எனக்கு நம்ம கண்ட்ரியோட செட்டிங்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ டு கூகுள் and then search universal date time format. போட்ட உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டுதா? ஸோ டேட் டைம் ஃபார்மேட்ல யூனிவர்சல் W3C இதுல யூனிவர்சல் ஃபார்மேட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது கொடுக்கலையா? ஓகே, வாட் இஸ் த யூனிவர்சல் டேட் டைம் ஃபார்மேட்? ஸோ திஸ் இஸ் த யூனிவர்சல் டேட் ஃபார்மேட். ஸோ யூனிவர்சல் டைம் ஃபார்மேட் அப்படின்றது இந்த மாதிரி 13 14 15 ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் வர்றது டைம் ஜோனும் சேர்த்து வரும், அதாவது +5:30 +4:30, அதாவது யூடிசில இருந்து 5:30 4:30 அந்த மாதிரி டைம் ஜோனும் சேர்ந்து வரும். ஸோ தட் இஸ் யூனிவர்சல் டைம் ஃபார்மேட். ஸோ இப்போ இந்த இயர் மந்த் டே இருக்குல்ல, அதுதான் இங்க பிரிண்ட் ஆகுது. யூனிவர்சல் ஃபார்மேட்ல இட்ஸ் பிரிண்டிங். ஓகே, சோஃபார் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? குழப்பமா இருக்குன்னா ஐ வில் ரிப்பீட் அகைன். அண்ணா, அப்ப நம்ம ஃபார்மட் கொடுக்கவே அவசியம் இல்லையா? இந்த ஃபார்மட்ல தான் வரும்னா அந்த டேட் ஃபார்மட்னு கொடுத்தீங்களா? இல்ல, இது பிரிண்ட் பண்ணும்போது நான் வேற ஃபார்மேட்ல என்னால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த என்ட்ரி டைப்னு இருக்குல்ல, இதோட டைப்பை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இன்புட் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கா கொடுத்தோம் இல்லையா, இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கா இருந்தது. இப்போ இதோட டைப் வந்து என்னவா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டைப் ஆஃப் இந்த வேரியபிள் நான் கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்க நான் டேட் டைமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட டேட்டா டைப் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட், ரைட்? அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வேரியபிளோட டைப் என்ன இருக்குன்னு நான் பார்க்கறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் எஸ்டிஆர் என்ட்ரி டைம். இதை நான் போட்டு இதுல என்ன அவுட்புட் வருதுன்னு பாக்குறேன்.
ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்னு வரும். ஓகே, இன்புட் வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், அடுத்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து டேட் டைம். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு வேரியபிள் வந்து ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்திட்டேன். ஸோ யூஸ்வலி நம்ம டேட்டா டைப்னா என்னென்ன பார்த்துருக்கோம்? இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், வேற ஏதாவது பார்த்தோமா? ஸ்ட்ரிங். இந்த 4 டேட்டா டைப், பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லி இந்த 4 இது நம்ம பார்த்தோம். இது வேற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் அனதர் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. திஸ் இஸ் அனதர் டேட்டா டைப், கஸ்டம் டேட்டா டைப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து, இதோட டைப் வந்து டேட் டைம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சா? இத நம்ம வேற மாதிரி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து யூனிவர்சல் டைம்லலாம் எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஐ வாண்ட் டு பிரிண்ட் இன் மை ஓன் ஃபார்மேட் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது டேட் டைம் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னா, நான் டைரக்டா கூகுள்ல போயிட்டு I will do Python date time to string. So how to convert date time to string in Python? அப்படி பெருசா டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Just Python date time to string. So எனக்கு Stack Overflow வந்து ரொம்ப பிடிச்ச வெப்சைட். So I will open Stack Overflow. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா strf time அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ இன்புட் வந்து உங்களுக்கு எப்படி வாங்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால நான் இன்புட்டை ஹார்ட் கோட் பண்ணிக்க போறேன். 2024/11/30/08:10 இந்த மாதிரி நானே ஹார்ட் கோட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் வெப்சைட்ல என்ன பார்த்தோம்? strf டைம், அதுல ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காப்பி பண்ணதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ண போறேன். இந்த strf டைம் அப்படின்றது இட் பிலாங்ஸ் டு டேட் டைம் ஆப்ஜெக்ட். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அந்த டேட் டைம் கிளாஸ்ல தான் இருக்கும். ஸோ எப்படி நீங்க ஸ்ட்ரிங்ல வந்து சார்ட் போடுறீங்க, அரேல சார்ட் போடுறீங்க இல்லையா? ஸ்ட்ரிங்ல அப்பர் போடுறீங்க. அந்த அப்பர்ன்றது ஸ்ட்ரிங்கோட கிளாஸ்ல இருக்கு இல்லையா? இட் பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங். சார்ட்ன்றது இட் பிலாங்ஸ் டு லிஸ்ட். அதே மாதிரி strf டைம் அப்படின்றது இட் பிலாங்ஸ் டு டேட் டைம். இதை ஸ்ட்ரிங்ல போட்டீங்கன்னா வராது, ஏன்னா இட் பிலாங்ஸ் டு டேட் டைம். ஒரு டேட் டைமை எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறது அப்படின்றதுக்கு இந்த ஃபார்மேட். இப்போ இதை நான் ரன் பண்றேன். இது ரன் பண்ண now the output will get printed. அதே ஃபார்மேட் தானா? ஓகே, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்மேட் இருந்ததோ அதுதான் டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ ஐ எம் சேஞ்சிங் த ஃபார்மேட். நான் இப்படி கொடுத்தேன்னா அவுட்புட் வில் சேஞ்ச். ஸ்லாஷ் போட்டு வரும். ஓகே, அதே மாதிரி எனக்கு இங்க கோலன் வேண்டாம், ஹைஃபன் வேணும் அப்படின்னா பொதுவா அப்படி போட மாட்டோம். ஹவர்ஸ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் இல்ல, சில வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் இன் இயர் மந்த் டே அப்படின்னு போட்டிருப்பாங்க. நடுவுல ஸ்பேஸே வராது. அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியும் கொடுத்துடலாம். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நடுவுல ஸ்லாஷ் கிடையாது, கோலன் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது அப்படின்னா it gets printed like this 2024/10/30. ஸோ நான் என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்கனோ அதே ஃபார்மேட்ல அவுட்புட் வந்துடும். So far any question? Any question? No question. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கை டேட் டைம் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கன்வெர்ட் பண்ண ஆப்ஜெக்டை சம் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த strf டைம் அப்படின்றது இட் கன்வெர்ட்ஸ் டேட் டைம் டு ஸ்ட்ரிங். ஸோ இது மேல மவுஸ் வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கா.
ஸோ அவுட்புட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே ரைட். ஸோ நமக்கு இது தேவை கிடையாது. ஸோ ஐ வில் கீப் இட் கமெண்டட். அதே மாதிரி இப்போ இன்புட் டைம் வாங்கியாச்சு, அதே மாதிரி என்ட்ரி டைம் வாங்கியாச்சு. எக்ஸிட் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் இல்லையா, எக்ஸிட் டைம் ஈக்குவல் டு 2024/11/30:1010. 10:10க்கு நான் வெளியில வந்துட்டேன். இப்போ அகைன் நான் கன்வர்ஷனுக்கு இதே லைனை நான் திரும்ப காப்பி பண்ணி போடணும் இல்லையா, அதை நான் பண்ணாம ஐ எம் கோயிங் டு ரைட் அ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா கன்வெர்ட், இட்ஸ் கோயிங் டு டேக் a string as parameter and it's going to convert to date time. Okay, convert to date. input வந்து str date time. ஒரு date time வந்து string-ஆ நம்ம வாங்குறோம் இல்லையா, ஒரு date time-அ as a string நம்ம வாங்கிக்கிறோம். ரிட்டர்ன் பண்ண போறது a date time object, right? so அதுக்கு I need date format first, இந்த function. so கீழே நான் லைனை ரிப்பீட் பண்ணாம I am going to write a function and reuse it. அதுதான் பண்றேன். date format equal to நான் கீழே கொடுத்திருக்க அதேதான் %y slash %m slash %d space %i colon %m. so இந்த ஃபார்மேட்ல வாங்கிக்கிறேன். and then I'm going to convert this date time to இந்த string to date time இல்லையா. so அதுக்கு இது கிடையாது, date time டாட் இங்க கீழே கொடுத்திருக்க அதேதான் date underscore time கிடையாது, date time. date time டாட் strp time of input வந்து ரெண்டு பராமீட்டர், input string str date time. so நான் பராமீட்டரா வாங்கியிருக்க அந்த input string கமா டேட் ஃபார்மேட், ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அது வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு இது ரிட்டர்ன் ரிசல்ட். ஓகேவா. ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறோம், அந்த இன்புட்டை நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம யூசர் கொடுத்த இன்புட் வந்து நமக்கு தேவை கிடையாது, நமக்கு டேட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் தான் நமக்கு வேணும். ஓகே. ஸோ இதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை டேட் டைமா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் இல்லையா. ஸோ எனக்கு இந்த லைன்லாம் தேவையில்லை, இந்த ரெண்டு லைன் நான் தேவையில்லை. அப்ப என்ன தேவை, டேட் டைம் என்ட்ரி டைம் equal to convert to date of str entry time, exit time equal to convert to date of str exit time. இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துரும். print entry time print exit time. ஸோ கரெக்டா பார்ஸ் ஆயிருக்கா இல்லையா, நான் கொடுத்துருக்க இன்புட் வந்து கரெக்டா பார்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். ஓகே, ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. நான் என்ன கொடுத்தனோ அதே எனக்கு வருது ப்ராப்பரா. ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ நான் எக்ஸிட் டைமையும் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் நீட் திஸ் எனிமோர் பிகாஸ் த கோட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் என்ட்ரி டைமையும் எக்ஸிட் டைமையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போறேன். எக்ஸிட் டைம் மைனஸ் என்ட்ரி டைம் சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன அர்த்தம்? What does the output mean? 2 hours difference இல்லையா. 8:10க்கு போயிருக்கேன், 10:10க்கு வெளியில வந்திருக்கேன், 2 hours difference. ரைட்.
இப்போ 9:15க்கு நான் வெளியில வந்திருக்கேன். இப்ப எவ்வளவு நேரம்? இது தப்பான ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா 09 கொடுக்கணும். தப்பான ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் எரர் சொல்லுதா? ஏன்? Unconverted remains 5. Unconverted data remains 5. What does it mean? என்ன தப்பா கொடுத்துருக்கேன்? ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா எரரை பைபாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் சிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் எரர் சேஸ். 9:15 கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் இல்லையா? எக்ஸிட் டைம் ஓகே. 8 9 8 கொடுத்தாலே என்ன வருது? இது கரெக்டா வருதா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படிதான் டீபக் பண்ணி பார்க்கணும். இது கொடுத்தா வரல. அன்கன்வெர்டட் டேட்டா ரிமைன்ஸ் datetime.strp. ஸோ இந்த எரர் எனக்கு புதுசு. நீங்க எப்படி இதை புதுசா பாக்குறீங்களோ நானும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுசா பாக்குறேன். ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா இந்த எரரை நான் அப்படியே காப்பி பண்ணி ஓகே ஐ காப்பி கோ டு கூகுள்ல போயிட்டு பைத்தான் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இந்த எரர் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ள ஏன் நான் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த மொத்த ஸ்ட்ரிங் எனக்கு அப்படியே வேணும். நான் டபுள் கோட்ஸ் கொடுக்காம நான் கொடுத்துட்டேன்னா இந்த வேல்யூ எரர் அன்கன்வெர்டட் டேட்டா அப்படின்றது ஒரு வெப்சைட்ல எங்க வேணா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு வேர்டு, அடுத்த பேராகிராஃப்ல ஒரு வேர்டு, மூணாவது பேராகிராஃப்ல வேற ஒரு வேர்டு அப்படி இருக்கும். ஆனா எனக்கு அப்படி வேண்டாம். எக்ஸாக்டா எனக்கு இந்த மேட்ச் வேணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ரிசல்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்படின்றதுனால நான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஐ எம் புட்டிங் இட் இன் டபுள் கோட்ஸ். பைத்தான்றது ஒரே ஒரு வேர்டு தான், அதனால நான் பைத்தான டபுள் கோட்ஸ்குள்ள போகல. பைத்தான் இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கொடுத்துருக்க அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படியே எக்ஸாக்டா இருக்கணும். ஓகே, ஸோ எனக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல வருது. சர்ச் இன்ஜின் இப்படிதான் யூஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் த சர்ச் இன்ஜின்ஸ் ஒர்க் இன் த சிமிலர் வே. டபுள் கோட்ஸ்குள்ள போட்டீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் அப்படியே சர்ச் பண்ணும். வேல்யூ எரர் என்ன சொல்றாங்க? the value st at line something like and st can't pass. Indeed you get an r in addition of the date. You need to add hours minutes to strp time at your strp time. Percentage h percentage m. ஓகே, என்ன சொல்றாங்க? Value of st at line something like 01012023 and the strp can't parse this 01012023. Okay, indeed you get an r in addition of the date. Okay, so you need percentage h and percentage m. Okay, percentage h percentage m போட சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் பைத்தான்ல டேட் டைம் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். ஃபார்மேட். ஸோ இப்போ இந்த h m இதெல்லாம் போட்டோம் இல்லையா? y m இதெல்லாம் வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இதுல ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம்னா we'll understand it better. Available type okay. Format string எங்க இருக்கு? Time delta.
எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ். ஸோ இந்த கிளாஸ் ஆக்சுவலி உங்களோட சேர்ந்து எனக்கும் ஒரு லேர்னிங் தான். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் எங்க இருக்கு? டேட், டைம், மினிட், மந்த். சரி, நம்ம இதுல பர்சன்டேஜ் ஒய்னு போட்டு எங்கேயாவது இருக்கான்னு தேடிடும். ஓகே, பெரிய டாக்குமெண்டா இருக்கு. வில் பைத்தான் டேட்ஸ். இங்க இருக்கு. வெரி நைஸ். ஸோ நம்ம என்ன போட்டிருக்கோம் இதுல? பர்சன்டேஜ் ஐ, பர்சன்டேஜ் எம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுல தேடி பார்ப்போம். பர்சன்டேஜ் ஐ, கேபிட்டல் ஐ, ஹவர் இன் 0 to 12. ஓகே, ரைட், ஹவர். அப்போ இது கரெக்டா தான் போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் ஐ 0 to 12, கேபிட்டல் ஹெச் போட்டோம்னா 23. ஓகே, நமக்கு தேவை கேபிட்டல் ஹெச் தான், ஏன்னா we are going to consider 24 hours clock இல்லையா? ஸோ கேபிட்டல் ஐக்கு பதிலா கேபிட்டல் ஹெச் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 24 ஐன்றது 12 hours clock, ஹெச்ன்றது 24 hours clock. ஏன்னா தட்ஸ் வாட் இட் சேஸ் இல்லையா? ஸோ ஹெச்ன்றது 24 hours clock, ஏன்னா இட் சேஸ் 0 to 23. ரைட். அதுக்கப்புறம் மினிட். மினிட் வந்து கேபிட்டல் எம், இட் இஸ் 0 to 59. ஓகே, இது வந்து நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ஆனா இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம 8 தான் போட்டிருந்தோம். ரைட், லெட்ஸ் ட்ரை இட். கேபிட்டல் எம் தேவையில்லையா மினிட்டுக்கு? ஓகே. ஓ, யூ ஆர் ரைட். லெட் மீ செக். அந்த வெப்சைட்ல திரும்ப போய் பார்ப்போம். மினிட்டுக்கு கேபிட்டல் எம் போட்டிருக்காங்க, ஸ்மால் எம்னா மந்த். இதுதான் ஆக்சுவலி ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ப்ராப்ளம். ஸோ மந்த் வந்து 0 to 12 இல்லையா? இங்க என்னோட பிரச்சனை வந்து என்னன்னா இதுதான். 15 போட்டிருக்கோம் இல்லையா? 15 வந்து மந்தா பார்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. 15 வந்து மந்தா பார்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது, பட் மந்த் அப்படி இருக்காது இல்லையா? அதனால இது ப்ராப்ளம் கொடுக்குது. இங்கேயும் ஆக்சுவலி மேல ஒரு பிரச்சனை வந்திருக்கணும். நான் 11 கொடுத்துருக்கேன், பட் இட் ஹாஸ் பிரிண்டட் 10. ஸோ நானும் நோட் பண்ணல, நீங்களும் நோட் பண்ணாம விட்டீங்க. ஏன் 10 வந்திருக்கு அப்படின்னா 10 இஸ் மந்த்னு கன்சிடர் பண்ணுது, ஆனா இங்க மினிட்ஸ் இல்லையா? இங்க நான் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்திருந்த இன்புட் 10 கொடுத்திருந்தேன், இஃப் யூ ரிமெம்பர். ரைட். இங்க நவம்பர் வந்திருக்கணும், ஏன் அக்டோபர் வந்திருக்கு அப்படின்னா இந்த மினிட்டை வந்து ஆக்சுவலி மந்தா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து தப்பு. கேபிட்டல் எம் கொடுத்தா மினிட், ஸ்மால் எம் கொடுத்தா மந்த். ஸோ நான் ஆக்சுவலி தப்பா கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் பிரச்சனை. திரும்ப நான் காட்டுறேன். ஸோ இதுல இருக்கிறத ஒன்னொன்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எம், ஸ்மால் எம் இருக்கு, அட் த சேம் டைம் கேபிட்டல் எம்மும் இருக்கும். கேபிட்டல் எம்மும் இருக்கு. கேபிட்டல் எம்ன்றது மினிட், ஸ்மால் எம்ன்றது மந்த். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி இங்க அக்டோபர்னு பிரிண்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இத வந்து மந்தா எடுத்துக்கிச்சு, ஏன்னா அப்படிதான் நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம கொடுத்தது தப்பான ஃபார்மேட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு நவம்பர் அப்படின்னு நவம்பர் 30 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஓகே, நான் பிரிண்டே போடலையோ. பிரிண்ட் என்ட்ரி டைம், பிரிண்ட் எக்ஸிட் டைம். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நவம்பர் 30 இப்போ கரெக்டா பிரிண்ட் ஆகுது. இப்போ கரெக்டா பிரிண்ட் ஆகுது இல்லையா? இப்போ எக்ஸிட் டைம் வந்து 10ன்றதுக்கு பதிலா ஐ எம் கோயிங் டு மேக் இட் 2 மணி 14. ஓகே, இதுல கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். என்ன வரணும்? 6 ஹவர்ஸ் வரணுமா? 8 மணிக்கோ 2 மணிக்கோ 6 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இல்லையா? கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ 30ஆம் தேதி கிடையாது, நான் வந்து 31ஆம் தேதி வரேன். எவ்வளவு பிரிண்ட் ஆகணும்?
சரி 08 எவ்வளவு பிரிண்ட் ஆகணும்? 24 hours. 24 இல்லையா? வருமா? வராது. ஏன்? என்ன பிரச்சனை நவம்பர்ல சொல்லுது? 30 days தான். நவம்பர்ல 30 நாள் தான் இருக்கு. நவம்பர்ல 31 நாள் கிடையாது. ரைட்? அதனால டே இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் த மந்த். ஸோ நவம்பர்ல 31 நாள் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் கொடுத்திருந்தேன்னா டிசம்பர் 1ஆம் தேதி தான் கொடுத்துருக்கணும் இல்லையா? 30ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 1. இப்போ 24 ஹவர்ஸ் வருதான்னு பார்ப்போம், இல்லைன்னா 1 டேன்னு காட்டுதான்னு பார்ப்போம். 1 டே 000 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? டே கணக்குல போச்சுன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. எனி கொஸ்டின் சோ ஃபார்? இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லைண்ணா கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகே ராஜ் பரத், எனி கொஸ்டின்? இல்லண்ணா. வனிதா, இல்லண்ணா. கலாதேவி, ஆர்த்தி? இல்லண்ணா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? 2 டேட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு பார்க்கிங் ஃபீஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? நமக்கு மினிட்ஸ்ல வேணுமா, செகண்ட்ஸ்ல வேணுமா, ஹவர்ஸ்ல வேணுமா? இன்புட் வந்து எதுல வேணும் நமக்கு? மினிட்டா, செகண்டா, ஹவரா, டேயா? வாட் இஸ் த இன்புட்? மினிட்ஸ் இல்லையா? ஸோ மினிட்ஸ் வந்து 55 மினிட்ஸ் அப்படின்னா 1 ஹவர்னு ட்ரீட் பண்ணணும். 75 மினிட்ஸ் அப்படின்னா 2 ஹவர்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணணும் இல்லையா? ஸோ நமக்கு தேவை ஹவர்ஸ்ல தான் வேணும். அப்போ இதுல நான் டோட்டல் ஹவர்ஸ் நான் எப்படி பிரிண்ட் பண்றது? நான் டிஃபால்ட்டா பிரிண்ட் பண்ணேன்னா டிஃபரன்ஸ் வந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. பட் எனக்கு 1 டேன்னு வேணாம். ஐ வாண்ட் ஹவர்ஸ். ஐ வாண்ட் 24 ஹவர்ஸ். நான் அதை எப்படி பிரிண்ட் பண்றது? ஸோ இப்போ நான் டிஃபரன்ஸை நான் இப்படி கால்குலேட் பண்றேன். எக்ஸிட் டைம் மைனஸ் என்ட்ரி டைம். ரைட்? டிஃப் ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட்ல டைரக்டா போட்டதை ஐ எம் ஸ்டோரிங் இட் இன் அ வேரியபிள். இப்போ டிஃப் டாட், டிஃப் பக்கத்துல டாட் வச்சோம்னா டோட்டல் செகண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கா? அப்போ டோட்டல் செகண்ட்ஸ்னு ஒன்னு இருந்ததுன்னா ஹவர்ஸ்னு ஏதாவது இருக்கா? மினிட்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட்ஸ் இருக்கு, டேஸ் இருக்கு, ஆனா ஹவர்ஸ்னு ஒண்ணு இல்லையா? அப்போ இதுல இருந்து ஹவர்ஸ் எப்படி எடுக்கிறது? அகைன் ஐ டோன்ட் நோ. மேபி டோட்டல் செகண்ட்ஸ் எடுத்துட்டு டோட்டல் செகண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஹவர்ஸ் எடுக்கலாம் இல்லையா? டிவைடட் பை 60 இன்டூ 60. ஸோ டோட்டல் செகண்ட்ஸ் டிவைடட் பை 3600 போட்டோம்னா நமக்கு ஹவர்ஸ்ல கிடைக்கும். பட் நமக்கு தேவை மினிட்ஸ் தான் இல்லையா? ரைட். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டிஃப் டாட் டோட்டல் செகண்ட்ஸ் டிவைடட் பை 60. ஸோ நம்ம ஃப்ளோர் டிவிஷனே பண்ணிக்கலாம். நமக்கு ஃபிராக்ஷன்லாம் தேவையில்ல. வில் டூ ஃப்ளோர் டிவிஷன் டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு மினிட்ஸ்ல கிடைச்சிரும். மினிட்ஸ் தான் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ டோட்டல் ஹவர்ஸ் என்ன வருது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இட் ஷுட் பிரிண்ட் 24, நம்பர் 24. ஏன் வரல? unsupported operand types, built-in method. Okay, total seconds ன்றது it's not a variable, it's a function. It's a function. அதனால தான் எரர் சொல்லிருக்கு.
ஃபங்க்ஷனை வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ 24 hours 24 ஹவர்ஸ்ன்றது 1440 minutes அப்படித்தானே? ஸோ 3600 போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தோன்னா இட் ஷுட் பிரிண்ட் 24 இல்லையா? 24 hours. ஸோ எனக்கு ஹவர்ஸ்ல வேண்டாம், மினிட்ஸ்ல தான் வேணும். ஸோ ஐ டிவைடட் பை 60. டோட்டல் ஹவர்ஸ் கிடையாது, இட் இஸ் டோட்டல் மினிட்ஸ். ஓகே, இப்போ இதுல இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? No, sir. No, sir. ஓகே, ஃபைன். ரைட். ஸோ டோட்டல் மினிட்ஸ் இப்போதான் நம்ம ஆக்சுவல் கால்குலேஷனுக்குள்ளேயே வரப்போறோம். நமக்கு ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் என்ன? இந்த 15, 55, 65 இதுதான் நமக்கு தேவையான இன்புட். அந்த இன்புட்டே நமக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட் டைம் வாங்குறோம். இப்போ ஏன் நம்ம வந்து டேட்டு டைம் வாங்குறோம்? ஏன் வெறும் டைம் மட்டும் வாங்கிக்க கூடாதா? இப்போ ஏர்போர்ட் வந்து 24 hours ரன் ஆகும் இல்லையா? நான் நைட்டு 11:45 போறேன், 12:05 வெளியில வரேன். ரெண்டும் ஒரே டேட் இருக்குமா, வேற வேற டேட் இருக்குமா? வேற டேட். வேற வேற டேட் இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு டேட்டும் வேணும், டைமும் வேணும். ஸோ நார்மலா இந்த ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணும்போது வெறும் டைம் இருந்தா போதுமே அப்படின்னு தோணும். பட் இங்க வந்து டைம் மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது, வி நீட் டேட் ஆல்சோ. இந்த ரீசனுக்காக தான், அதனாலதான் நம்ம யூசர்ட்ட இருந்து டேட்டும் வாங்குறோம், டைமும் வாங்குறோம். சரியா? ஸோ அந்த டேட் டைம் வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை டேட் டைமா கன்வெர்ட் பண்ணோம், அதுல இருந்து மினிட்ஸை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ மினிட்ஸை இன்புட்டா வச்சுட்டு நம்ம இப்போ ஃபீஸ் கால்குலேட் பண்ண போறோம். டெஃப் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போட்டுப்போம், கால்குலேட் ஃபீ. டோட்டல் இல்லைன்னா மினிட்ஸ் ஸ்பென்ட் இந்த மாதிரி வச்சுக்கோமே ஒரு வேரியபிள் நேம். மினிட்ஸ் ஸ்பென்ட்னு ஒரு வேரியபிள், அதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஒருவேளை 15 மினிட்ஸ்க்கு கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம்? ஃப்ரீ இல்லையா? இஃப் சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? சி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஆர்த்தி இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? நான் சி தான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே, நிவாஷினி நினைக்கிறேன். ஓகே, ரைட். சோ ஃபீஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதான் கெஸ் பண்றீங்க இல்லையா? யுவர் கெஸ் இஸ் ரைட். ரைட். சோ இப்போ மினிட்ஸ் ஸ்பென்ட் வந்து லெஸ் தேன் 15 இருக்கு அப்படின்னா 0 இல்லையா? ரிட்டர்ன் 0. கரெக்டா? 15 மினிட்ஸ்க்கு கம்மியா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எதுவுமே கொடுக்க வேண்டியது கிடையாது. ரைட்? 15 மினிட்ஸ்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 100 rupees. அதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு ஹவருக்கும் 150 rupees இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் 1 hour வந்து நான் எப்படி எடுக்கிறது? சோ 2 டிஃபரெண்ட் டைம் இருக்கு. சோ இது வந்து 60 மினிட்ஸ்க்கு மேல இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? லெட்ஸ் செக். இது 60 மினிட்ஸ்க்கு லெஸ் தேன் 1 hour இருந்ததுன்னா எவ்வளோ? 100. ஓகே, சோ மினிட்ஸ் ஸ்பென்ட் லெஸ் தேன் 15க்கு மேல இருக்கணும், 60க்குள்ள ஆமா. சோ நம்ம 15க்கு மேல இருக்கணும்ன்றத செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 15க்கு கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கேயே ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே ஓகே வினோதினி.
ஸோ 15க்கு கம்மியா இருந்ததுன்னா இங்கேயே ரிட்டர்ன் ஆயிரும், அடுத்த லைனுக்கு வரவே வராது. அடுத்த லைனுக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மினிட்ஸ் ஸ்பென்ட் இஸ் மினிமம் 15. கரெக்டா? கட்டாயமா 15 நிமிஷம் இல்லைன்னா அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் இங்க வரும். ரைட்? ஸோ இப்போ இங்க மினிட்ஸ் ஸ்பென்ட் 1 ஹவருக்கு கம்மியா இருக்கான்னு பார்ப்போம். 1 ஹவருக்கு கம்மியா இருந்ததுன்னா ரிட்டர்ன் எவ்வளவு ரூபா? 100. 100. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். ஓகே, ஈக்குவல் டு போட்டுக்குவோம். 1 ஹவர் ஜாஸ்தி ஆனாலும் செகண்டுக்கு தான். ஆமா 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 ரைட். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவே போட்டுக்குவோம். ஏன்னா எக்ஸாக்டா 1 ஹவர் இருந்ததுன்னா 100 ருபீஸ் தான். 1 ஹவருக்கு மேல போச்சுன்னா தான் 150 ருபீஸ். அப்போ யூசர் கரெக்டா 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா 1 ஹவருக்கு கம்மியா 1 ஹவர் ஆர் லெஸ் தென் 1 ஹவர் அப்படின்னு இருந்ததுன்னா 100 ஆயிரும். இந்த இஃப தாண்டி ஒரு எல்ஸ்க்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? யூசர் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு? 1 ஹவருக்கு மேல. 1 ஹவருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இல்லையா? அப்போ 1 ஹவருக்கு மேல மொத்தம் எத்தனை ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்றது எனக்கு தெரியணும். ரைட்? ஸோ எத்தனை ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியணும். இப்போ எனக்கு மினிட்ஸ் வேணா, இந்த இடத்துல எனக்கு ஹவர்ஸ் வேணும். ஓகே, ஸோ யூசர் வந்து இப்போ 2.55 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னா யூசர் கிட்ட வந்து நான் 3 ஹவர்ஸ்க்கு உண்டான சார்ஜ் தான் வாங்கணும் இல்லையா? யூசர் வந்து 3.01 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னா யூசர் கிட்ட நான் 4 ஹவர்ஸ்க்கு உண்டான சார்ஜ் வாங்கணும். கரெக்டா? சோ யூசர் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரோ அதுக்கு எனக்கு நெக்ஸ்ட் ஹையர் நம்பர் வேணும். நான் இப்ப டிவைட் பண்ணனா ஐ வாண்ட் நெக்ஸ்ட் ஹையர் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் the user spent say for example 125 minutes. 125 minutesனா எத்தனை ஹவர்? டிவைடட் பை 60 போட்டீங்கன்னா ஓகே, நம்ம கால்குலேட்டர் ஓபன் பண்ணுவோமா? ஒன் 125 divided by 60, 2.08 hours. இதுக்கு எவ்வளவு டைம்க்கு கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணணும்? யூசருக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும்? 3 hours. 3 hours. ஏன்னா அவர் 2 ஹவர்ஸை தாண்டிட்டாரு. அப்போ 3 ஹவர்ஸ்க்கு உண்டான ஃபீஸை அவர் கட்டணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பொதுவா மால்க்கு போனோம்னா இதை பண்ணுவோம். படம் பார்க்கறதுக்கோ இல்லைன்னா ஷாப்பிங் பண்றதுக்கோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், டைமை பார்த்துக்கிட்டே போவோம் போன்ல. பார்க்கிங் வரதுக்கு 1 hour லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பார்க்கிங்க்கு போக மாட்டோம். we try to spend the next 30 to 40 minutes in the mall. ஏன்னா பார்க்கிங் ஃபீஸ் எப்படியும் நம்ம கட்டி ஆகணும். நமக்கு டைம் நிறைய இருக்கு, வெளியில வந்தா பண்றதுக்கு வேற வேலை இல்லை, டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பார்க்கிங் ஃபீஸ் எதுக்கு சும்மா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour to 50 minutes உள்ள ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில வருவாங்க. ஸோ திஸ் இஸ் காமன்லி ஃபாலோடு. ரைட். இப்போ இதுல அடுத்த ஹையர் நம்பர் வேணுமா? இதுல வந்து ஃப்ளோர் டிவிஷன் மாதிரி சீலிங் டிவிஷன் அப்படின்னுவாங்க. இது சீலிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லு பாருங்க, இது எப்படி பண்ணணும்? நான் map.seal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பேக்கேஜ்ல. பைத்தான்ல இருக்கா? பைத்தான், அதுதான் எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு இது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தெரியும், பைத்தான்ல தெரியாது. இம்போர்ட் மேத்னு ஒன்று இருக்கா? ஓகே, மேத் இருக்கு. இதுல சீல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லைன்னா math.seal. ஓகே, இந்த சீல் அப்படின்றது நெக்ஸ்ட் ஹையர் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? math.seal. இதுல எக்ஸாக்ட் இப்போ 125 divided by 60 போட்டா ஒரு ஃபிராக்ஷன் வந்தது. இதுவே 120 by 60 போட்டோம்னா 2 வருதா? சோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஹையர் நம்பருக்கு போகாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒரு ஃபிராக்ஷன் பார்ட் இருந்ததுன்னா we get the next higher number. ஓகேவா? அதுக்கு total minutes divided by 60.
ஸோ டோட்டல் மினிட்ஸை 60ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஹவர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ல கிடைக்கும். இது வந்து நெக்ஸ்ட் ஹையர் இதுக்கு கன்வெர்ட் பண்ணிரும். ஓகே, ஸோ ஹவர்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? இது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours இன்புட்டா எடுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா? டோட்டல் மினிட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. கால்குலேட் ஃபீஸ் ஆஃப் டோட்டல் மினிட்ஸ். இப்போ இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஸோ யூசர்ட் வந்து 2 டேட் டைம் ஸ்ட்ரிங் இன்புட்டா வாங்கியிருக்கேன். அதை டேட் டைம் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அந்த டேட் டைம் ஆப்ஜெக்ட்ல இருந்து டைம் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அந்த டைம் டிஃபரன்ஸ்ல இருந்து நான் மினிட்ஸ் டோட்டல் மினிட்ஸ் எவ்வளவோ அதை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஃபீஸ் கால்குலேட் பண்றேன். ஸோ இப்போ 2 hours இருக்கு. ரைட், நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த எக்ஸாம்பிளே நான் போட்டுக்கிறேன். 11:30 அதே டேட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 8 இட்ஸ் 9:10 அப்படின்னா 1 hour காட்டணும் எனக்கு இல்லையா? ஆனா 1 hour காட்டாது, ஏன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஹியர். 1 hourக்கு மேல இருந்தா மட்டும்தான் கீழே வரும், அடுத்த லைனுக்கு வரும். ஸோ 10:10 2 hours. இதுல 2 hours-ன்னு எனக்கு காட்டணும். வெரி நைஸ். இப்போ 2 hours தாண்டி 1 minute ஆயிடுச்சு. அப்போ 3 hours-ன்னு இப்ப எனக்கு காட்டணும். 3 hours-ன்னு காட்டணும். புரியுதா? இப்போ இதுல 10க்கு பதிலா 11:10 அப்படின்னு போட்டாலும் இப்போ எனக்கு ஸ்டில் 3 hours தான். ஏன்னா 3 மணி நேரம் எக்ஸாக்ட் 3 hours. ஸோ யூசர்கிட்ட 4 மணி நேரத்துக்கு உண்டான பணம் வாங்கக்கூடாது இல்லையா? எக்ஸாக்ட் 3 hours. 3 இதுல 1 minute எக்ஸ்ட்ரா ஆனாலும் 4 hours கணக்குல வரும். 11:59 ஆனாலும் 4 hours கணக்கு வரும். அதே மாதிரி 12:09 இதுவும் 4 hours கணக்குல தான் வரும். ஏன்னா 8:10க்கு ஆரம்பிச்சிருக்கோம், 12:09க்கு வெளியில வரும் அப்படின்னா 4 hours கணக்கு. இப்போ 12:10 ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ 5 hours கணக்கு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சாரி, 12:11 தான் 5 hours கணக்கு. ரைட், we exceeded by 1 minute. அப்போ 5 hours. ஓகே, ஃபைன். அப்போ என்னோட கால்குலேஷன் கரெக்டா இருக்கு. இந்த ஹவர்ஸ்ன்றது எனக்கு கரெக்டா கால்குலேட் ஆகுது. தட் இஸ் வாட் வி வெரிஃபைடு. இப்போ 5 hours அப்படின்னா யூசர் கிட்ட ஃபர்ஸ்ட் 1 hourக்கு 100 rupees இல்லையா? ஃபர்ஸ்ட் 1 hourக்கு 100 rupees, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு தான் 150 rupees. அப்போ ஃபீஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 hourக்கு 100, அதனால 100 நான் அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டல் மினிட்ஸ்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் 1 hourக்கு 100ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ எனக்கு சாரி, டோட்டல் மினிட்ஸ் இல்ல, ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ் நம்ம ஹவர்ஸ் பத்தி தான் பேசுவோம். ஃபர்ஸ்ட் 1 hourக்கு உண்டான ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ நான் ரிமைனிங் எவ்வளவு இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு 150 rupees. ஃபர்ஸ்ட் 1 hourக்கு 100, அந்த 100 தாண்டி இருக்கிற எவ்வளவு ஹவர்ஸோ அதுக்கு 150. அதனாலதான் நான் அந்த ஹவர்ஸ் -1 போட்டிருக்கேன். இந்த இடத்துல அடிஷன் சப்ட்ராக்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னா யூ ஷுட் அப்ளை போர்ட்மாஸ் ரூல். போர்ட்மாஸ் ரூல் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போர்ட்மாஸ் ஓகே, வெரி குட். ஸோ இந்த இடத்துல போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா நான் கரெக்டாக போட்டிருக்கேன், பிராக்கெட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஸோ திஸ் வில் பி கால்குலேட்டட் ஃபர்ஸ்ட், அடிஷன் இஸ் லீஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸோ திஸ் வில் பி கால்குலேட்டட் அட் த லாஸ்ட். ஸோ நவ் வி வில் ரிட்டர்ன் ஃபீஸ். ஓகே, என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 15 minutes இருந்ததுன்னா ஃப்ரீ,
60 minutes ஆர் லெஸ் இருந்ததுன்னா 100, 60 minutes தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஐ எம் டூயிங் அ சீலிங் டிவிஷன். math.ceil அப்படின்றது இட்ஸ் அ நியூ ஃபங்க்ஷன் தட் வி ஆர் லேர்னிங் இல்லையா. மேத்னு ஒரு பேக்கேஜ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ரைட், இதுல வேற என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். மேத்ல ஐ திங்க் காஸ் தீட்டா, சைன் தீட்டா இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இதெல்லாம் இங்க இருக்கும். ஏ tan அப்படின்னா ஐ திங்க் ஏ tanன்றது என்னது, ரிட்டர்ன்ஸ் த ஆர்க் tan. ஸோ ரேடியன்ஸ் இன்புட் வந்து நீங்க ரேடியன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும், டிகிரி தீட்டால கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ரேடியன்ஸ்க்கும் தீட்டாக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நம்புறேன், மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ரைட், ஸோ ரேடியன்ஸ் இஸ் ஐ திங்க் இதுல போட்டிருந்தாங்க இல்லையா, π/2 எக்ஸாக்ட் நம்பர். தீட்டான்றது டிகிரி ஆங்கிள், ரைட், ரேடியன்ஸ் அண்ட் டிகிரி. இப்போ ஏ காஸ்க்கு இப்போ டேனுக்கு பதிலா நான் டேன் போட்டேன்னா இட் கெட்ஸ் ஆங்கிள். ரிட்டர்ன்ஸ் tangent ஆஃப் எக்ஸ் மெஷர்ட் இன், இதுவும் ரேடியனா, tangent ஆஃப் எக்ஸ் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ். ஓகே, ஏ டேன்னா என்ன போட்டிருக்காங்க, ஆர்க் டேஞ்சன்ட். ஆர்க் டேஞ்சன்ட்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஆங்கிளை வந்து ரேடியன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆங்கிளை ரேடியனா கன்வெர்ட் பண்றதுக்கும் தேர் ஷுட் பி சம் ஃபங்க்ஷன். டாட் ரேடியன்ஸ், ரேடியன்ஸ்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன கொடுக்குது, கன்வெர்ட் ஆங்கிள் எக்ஸ் ஃப்ரம் டிகிரிஸ் டு ரேடியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றது எனக்கு தெரியாது, மேத்னு ஒரு பேக்கேஜ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் கிளிக் டாட் வச்சு ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ ஆங்கிள்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னா ஆங்கிளுக்கு ஏதோ ஒரு சம் ஃபங்க்ஷன் கட்டாயமா இருக்கும். ஸோ நீங்க டிகிரிஸ்ன்னு போட்டோம்னா ஐ திங்க் இட் வில் கன்வெர்ட் ஆங்கிள் எக்ஸ் ஃப்ரம் ரேடியன். ஓகே, இதுதான் அந்த ஃபங்க்ஷன். டிகிரிஸ்ன்னு போட்டோம்னா ரேடியனை டிகிரியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பைத்தான்ல நீங்க இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா, ரைட். ஸோ இந்த இடத்துல மேத் சீல் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீல் ஃபங்க்ஷன் தான் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் நெக்ஸ்ட் ஹையர் நம்பர். ஓகே, ரிட்டர்ன்ஸ் த சீலிங் ஆஃப் அன் எக்ஸ் ஆஸ் அன் இன்டெகிரல். ஸோ அதுக்கு இதான் மீனிங். ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஹையர் நம்பர் கொடுக்கும். சீலிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சீலிங்ன்றது நமக்கு தலைக்கு மேல இருக்கு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் ஹையர் நம்பர். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது, ஃப்ளோர்ன்றது நமக்கு கீழே இருக்கு, ஸோ இட் கிவ்ஸ் லோயர் நம்பர். தட்ஸ் ஹவ் யூ கேன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃப்ளோர் அண்ட் சீலிங். ஃப்ளோர்ன்றது லோயர் நம்பர், சீலிங்ன்றது ஹையர் நம்பர். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 100 rupees. ஸோ 100 அப்படியே போட்டுறேன். அந்த 1 hour தாண்டி எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்துக்குமே hour -1 multiplied by 150. ரைட், calculate fees. Total fee equal to print formatted. You have to pay rupees total fee. இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். 700 rupees பே பண்ணணும். அது கூடயே எவ்வளவு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அதுவும் நல்லா இருக்கும்ல. 700 அப்படின்னு 700 ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு யூசருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும், எனக்கே ஷாக்கா இருக்கும். அப்போ நீங்க உள்ள இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதனால இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓ நம்ம இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு கேக்குறாங்க அப்படின்றது யூசருக்கு கொஞ்சம் கன்சோலிங்கா இருக்கும் இல்லையா. ஒரு எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல, நானே ஒரு எண்ட் யூசரா இருந்தா எதுக்கு 700 ரூபாய் கேக்குறீங்க அப்படின்னப்போ, உள்ள நீங்க 5 மணி நேரம் இருந்தீங்க அதனாலதான் 700 ரூபாய் அப்படின்னா ஓகே, 5 ஹவர்ஸ்னால அப்படியா, ஓகே ஃபைன். ஏன்னா உள்ள போனோம்னா நமக்கு டைம் போறதே தெரியாது இல்லையா. அப்போ எவ்வளவு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்றதும் நான் சேர்த்து சொன்னேன்னா அது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா. அதனால ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் 2 அவுட்புட்ஸ். பைத்தான்ல 2 அவுட்புட் அனுப்பலாம், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் டைப் அப்படின்னா
மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல C++, .NET, ஜாவா எது எடுத்துக்கிட்டாலும் யூ கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. பைத்தான்ல மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டாவது வேல்யூ வந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னா டோட்டல் ஹவர்ஸ் இல்லைன்னா டோட்டல் மினிட்ஸ். அப்படியே மினிட்ஸ் ஸ்பென்ட்டே நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் ஓகே, நான் அங்கேயே ரிட்டர்ன் பண்ணணும். டோட்டல் மினிட்ஸ் இங்கேயே இருக்கு. ஸோ ஐ வில் யூஸ் திஸ் வேரியபிள் டைரக்ட்லி. சரி, நாங்க என்ன சொல்ல வந்தேன்றதை நான் முடிச்சிடுறேன். யூ ஹாவ் ஸ்பென்ட் minutes. You have spent so and so minutes, so your total fees is this much. இதை print பண்ணி பார்ப்போம். You have spent 241 minutes, so you need to pay 700 rupees. Okay, fine. இப்போ எனக்கு மினிட்ஸ்ல வேண்டாம், யூசர் எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டணும். அப்படின்னா அந்த ஹவர் கால்குலேஷன் உள்ளதான் இருக்கு இல்லையா? ஸோ நான் இங்க உள்ள இருந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேன்? ஸோ ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் ஒரு கமெண்ட் நான் போட்டுக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் டூ வேல்யூஸ். ஒன் இஸ் ஹவர்ஸ், அனதர் இஸ் ஃபீஸ், ருபீஸ். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ், ஸோ ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்க போட்டுக்கிறேன். இட் ரிட்டர்ன்ஸ் டூ வேல்யூஸ், ஹவர்ஸ் ஸ்பெண்ட் அண்ட் டோட்டல் ஃபீஸ். ரெண்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேன். லெஸ் தென் 15 இருந்ததுன்னா 0 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ 0,0 ஹவர்ஸ் கணக்குல வராது, 0 ஹவர்ஸ். 60 மினிட்ஸ் இருந்ததுன்னா 1 ஹவர் கணக்குல தான் வரும். 30 மினிட்ஸா இருக்கட்டும், 35 மினிட்ஸா இருக்கட்டும், 59 மினிட்ஸா இருக்கட்டும், இட் இஸ் 1 ஹவர் இல்லையா? ஸோ 1, இந்த மாதிரி போட்டோம்னா மல்டிபிள். திஸ் மீன்ஸ் ஐ எம் ரிட்டர்னிங் டூ வேல்யூஸ். ஐ எம் ரிட்டர்னிங் டூ வேல்யூஸ். ஸோ எல்லா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயும் அப்ப நான் ரெண்டு வேல்யூ போடணும். இல்லைன்னா எனக்கு ரன் டைம்ல பிரச்சனை வரும். ஓகே, ஸோ நான் ஒரு இடத்துல ரெண்டு வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா எல்லா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயும் ஐ நீட் டு புட் டூ வேல்யூஸ். ஸோ இந்த இடத்துல ஹவர்ஸ், ஹவர்ஸ் கமா ஃபீஸ். சரி, இந்த ஃபங்க்ஷன் எத்தனை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது இப்போ? ஓகே, அப்போ ரெண்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றப்போ கலெக்ட் பண்றோம் இல்லையா? ஒரு இடத்துல அந்த வேல்யூ ஸ்டோர் பண்றோம். அந்த இடத்துலயும் நான் ரெண்டு வேல்யூ நான் கேட்ச் பண்ணணும். ஸோ இங்க நான் டோட்டல் ஃபீஸ்னு ஒன்னு போட்டிருக்கேன்னா இங்கேயும் நான் ரெண்டு வேரியபிள் போடணும். டோட்டல் ஹவர்ஸ் கமா டோட்டல் ஃபீஸ். ஏன்னா நான் ரெண்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். அந்த ரெண்டு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஐ நீட் டூ வேரியபிள்ஸ். இது பைத்தான் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாது. கீப் தட் இன் மைண்ட். ஸோ இங்க டோட்டல் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு ஹவர்ஸ். ஸோ நீங்க இவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதனால இவ்வளோ பைசா கொடுக்கணும். யூ ஹவ் ஸ்பெண்ட் 5 hours, ஸோ யூ ஹாவ் டு பே 700 rupees. இப்போ நான் 08 8/11 எவ்வளவு பணம் கட்டணும்? $100 plus 150. 250. இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. 8:10க்கு நான் உள்ள போறேன், 8:11க்கு வெளியில வந்துடுறேன். 0 எதுவுமே கொடுக்க வேண்டாம். 8:10க்கு நான் எப்படி உள்ள போனனோ அப்படியே வெளியில வந்துட்டேன். உள்ள போய் நான் எதுவுமே பண்ணல. 8:10க்கு உள்ள போனேன், அப்படியே வெளியில வந்துட்டேன். 8:11 ஃபீஸே கொடுக்க வேண்டாம். யூ ஹவ் ஸ்பெண்ட் 0 hours, ஸோ யூ பே 0 rupees. இதுவே நான் 8:30க்கு வெளியில வந்தேன்னா எவ்வளவு கொடுக்கணும்? 100. ஏன்னா 15 நிமிஷத்தை நான் கிராஸ் பண்ணிட்டேன். 20 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ 100 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணணும். 100 rupees நான் பே பண்ணணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? No. மத்தவங்களுக்கு யாருக்காவது எனி கொஸ்டின்? No, sir. No, sir. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா?